ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களுடைய கார்டனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நொச்சி. இதுக்கு பேர் வந்து கருநொச்சின்னு சொல்லுவாங்க. கருநொச்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பார்த்திங்களா, இலையை திருப்பி பார்த்தா இந்த மாதிரி டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும். இதோட ஃப்ளவர் வந்து இதோ பர்பிள் கலரில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கலாம். இதில் பட்டு வர்ற காற்றை நம்ம சுவாசிக்கும்போது நமக்கு வந்து இந்த லங்ஸில் இருக்கிற அலர்ஜி எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. மெடிசினல் பிளான்ட்டு. இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் ஆவி பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. கேட்டிங்களா? அதனால் இது ரொம்ப நல்ல பிளான்ட்டு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கணும் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து செம்பருத்தி செடி. இது வந்து அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஃப்ளவர் இதோ பாருங்கள், இதுதான் அதோடய ஃப்ளவர். சிகப்பு கலரில் அடுக்கு செம்பருத்தி ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய ஃபேவரெட்டு ட்ரீ இது. ஓகேங்களா? இது வந்து ஒயிட் செம்பருத்தி. ஓகேவா? அதாவது டெய்லி தோட்டத்தில் இருக்கிற பூவை பறித்து கலர் கலராக சுவாமிக்கு வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நமக்கு. ஸோ அதனால் எனக்கு செம்பருத்தி செடினா ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில் செம்பருத்தி கலர் கலராக. இது வந்து சப்ஜா சீட்ஸுங்க. திருநீர் பச்சலைன்னு சொல்லுவோம் தமிழில். இதோட இலை வந்து ரொம்ப பவர்ஃபுல். கண் வீக்கம், கண் வலி, கண்ணில் அலர்ஜி இதெல்லாம் இருந்ததுன்னா இதை கசக்குனா ஒரு சாறு கிடைக்குங்க. ஜூஸ் மாதிரி கையில் தான் கசக்கணும். கேட்டிங்களா? இதோ இப்படி நம்ம கசக்கும் போது ஒரு நீர் பதத்துக்கு வருது பார்த்திங்களா? இது அப்படியே கண்ணுக்கு கீழே கண்ணை சுற்றி கை குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் போடலாங்க. உடனே சரியாயிடும். நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசின் யூஸ் பண்ணால் கூட 2 நாள் ஆகும். ஆனால் இது ஒரே நாளில்ங்க கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸில் அந்த வீக்கம் குறைஞ்சிரும். ரொம்ப நல்ல பிளான்ட். எல்லார் வீட்லேயும் இருக்கணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இருக்கணும். சப்ஜா சீட்ஸுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூஸ்லலாம் போடுவாங்க இல்லையா, ஊற வச்சு ஜவ்வரிசி மாதிரி. அதுதாங்க இது. இங்கே பார்த்திங்களா, தெரியுதுங்களா விதை? இது தாங்க. இந்த விதையும் ரொம்ப நல்லது. ரொம்ப குளிர்ச்சி. பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க இந்த விதையை எடுத்து ஊற வச்சு நம்ம நன்னாரி சர்பத்து, மில்க் ஷேக், ரோஸ் மில்க் இதிலலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் இது வந்து நார்த்தங்காய் மரம். இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. சின்ன ட்ரீ தான். இது வந்து நவாப்பழம் ட்ரீங்க. நாங்கள் நவாப்பழம் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. இந்த ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து அரநெல்லிக்காய். இப்போ காய் ஒன்றும் இல்லை. காய்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு லெமன் கிராஸுங்க. இதோட டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி நைட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இம்யூனிட்டி பவர் வந்து நிறைய கொடுக்கும் ஹெல்த்துக்கு. ஓகேங்களா? நான் டெய்லி குடிக்கிறேங்க. என்னோடய ஃபேவரெட் இது. ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு 5-6 இலை எடுத்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் லவங்கம், பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து வெள்ளை பூசணிக்காய். இப்போ தான் வந்திருக்கு. காய்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் இது வந்து பிச்சிப்பூ செடிங்க. இதோ ஜாதி பிச்சி. ஃப்ளவர் ரொம்ப வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து இது ஒரு செம்பருத்தி, சிகப்பு கலர். நான் தான் சொன்னேனே எனக்கு செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் நிறைய இருக்கும்னு. அப்புறம் இது வந்து வெண்டைக்காங்க. விதை போட்டுங்க. இப்போ தான் செடி வந்திருக்கு. காய்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து செவ்வாழை மரம். இன்னும் தார் வரல. தார் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். 2 இருக்கும் செவ்வாழை கன்று. ஓகேங்களா? வீட்டில் எல்லாமே இருக்கணுங்க. பசங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லா ட்ரீயும் இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம், எல்லா செடிகளும் இருக்கிறது. அப்புறம் இதை பற்றி ரொம்ப நான் கம்பல்சரி சொல்லணுங்க உங்களுக்கு. ஏன்னா இதுதான் வந்து மகிழம்பூ மரம். இது வந்து இந்த வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த பூவை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கோகோனட் ஆயில். அந்த கோகோனட் ஆயிலில் வந்து இந்த பூவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூவோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே இறங்கியிருக்கும். அந்த எண்ணெயே ரொம்ப வாசனையாக இருக்கும். ஹேருக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதனால் இது வந்து மகிழம்பூ இப்போ யாரும் வைக்கிறதில்ல. முன்னாடி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு ஒரு மரம். எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் இது உங்களுக்கு வச்சுருக்கேன். சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த பூங்க. நெக்ஸ்ட் இது வந்து வாட்டர் ஆப்பிள். பூ காய் இப்போ இல்லை, எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. அதனால் நெக்ஸ்ட் அது வரும்போது நான் காட்டுறேன். அப்புறம் இது வந்து வேர்க்கடலைங்க.
இது வீட்டு வேலியோரத்தில் நிறைய போட்டு வச்சுருப்பேன் தோட்டத்தில். நம்ம வீட்டு பசங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுங்க. எந்த ஒரு உரமும் போடாத வேர்க்கடலைங்க. ஏன்னா நான் எந்த உரமும் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட வேஸ்ட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவே நல்ல உரம் தான். இது ஒரு வாழைக்கன்று. இது வந்து ரசக்கசலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கேட்டிங்களா? இது நல்ல பெரிய தாராக இருந்தது. ஆளுக்கு ஒரு சிப் காயாக இருக்கும்போதே பறிச்சுட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில். அது போக இது மரத்துலேயே பழுக்கட்டும்னு நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். இது வந்து இமாம் பசந்த் மாமரங்க. லாஸ்ட்டு டைம் வந்து நல்லா சீசன் இருந்தது, நல்லா பூ காயெல்லாம் இருந்தது. இந்த தடவை சீசன் இல்லை. காய்க்கும்போது உங்களுக்கு காட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீ காட்டணும். இது வந்து பிங்க் கலர் செம்பருத்திங்க. மொட்டு தான் இருக்குது, பூ இல்லை. பூ பூக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் இது தாங்க என்னோட ரொம்ப 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 ஆசைப்பட்டு நான் வச்ச மரம். இது வந்து செண்பகப்பூங்க. முருகருக்கு ரொம்ப உகந்தது. என்னோடய ஃபேவரட் காட் முருகர். ஸோ அவருக்கு வந்து நம்ம நினச்ச இடத்துல செண்பகப்பூ பறித்து வைக்கணுன்னா வைக்க முடியாது. பூ இல்லைங்க. இது நேற்றுக்கு பூத்த பூ லைட்டாக வாடி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பூக்கும்போது காட்டுறேன். மிச்ச பூலாம் ஹைட்டில் இருக்குது. ஸோ எனக்கு எடுக்க முடியல. இது ரொம்ப முருகருக்கு உகந்த பூ. சுவாமிக்கு வைக்கும்போதே ஆசையாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து செண்பகப்பூ. அப்புறம் இது ஒரு செம்பருத்தி செடிங்க. இது வந்து கற்பூரவள்ளி வாழை. இன்னும் குளத்தள்ளுறதுக்கு பட் ரெடி ஆகிட்டுருக்கு. எப்படி இன்னொரு ஒரு வாரத்தில் குளத்தள்ளிடும். இது வந்து பச்சை மிளகாங்க. விதை போட்டிருக்கேன், எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து கீழே மண்ணில் நம்ம வச்சிடலாம். எப்படி இதில் ஒரு 15-20 செடி இருக்குங்க. நல்லா நிறையா காய்க்கக்கூடிய பச்சை மிளகாய் இது. அப்புறம் இது வந்து நந்தியாவட்டை. பூஜைக்கு யூஸ் பண்ணுறது தான். சிவபெருமானுக்கு பிள்ளையாருக்கெலாம் ரொம்ப உகந்தது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வெளியில் போகக்கூடாதுங்க. வீட்டுக்குள்ளேயே ரெடி பண்ணிடணும். இதுவும் நந்தியாவட்டை தான். இது அடுக்கு நந்தியாவட்டை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இலைகள் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிற விவரம் எனக்கு தெரியல. அந்த விவரம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் எனக்கு கமெண்டில் மெசேஜ் போடுங்க. இது வந்து பன்னீர் மரம். இந்த ஒரு சின்ன மரமே ஒரு 450 ருபீஸ்க்கு நான் வாங்கினேங்க இந்த ஒரு கன்று. இதில் என்ன விசேஷம்னா இந்த இலை தான். பன்னீர் இலை விபூதி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ட்ரீ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது மரம் நல்லா பெருசாக வரும். வீட்டில் ஒரு மரம் இருக்கணும். இந்த இலை வந்து ரொம்ப நல்லதுங்க. அதனால நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பன்னீர் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கருவேப்பிலைங்க. அப்புறம் இது லெமன், எலுமிச்சம்பழம். இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா? எலுமிச்சம்பழம். இதோட சைஸ் வந்து நல்லா பெருசாக வருங்க. இதோ பாருங்கள், இது பெரிய சைஸு. இன்னும் பழுக்கலை. பழுக்கும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். வீட்டில் வந்து ஒரு ஜூஸ் போடணும், இல்லை ஒரு ஊறுகாய் போடணும் அப்படின்னா வெளியில் போய் வாங்க வேண்டாம். சில டைமில் எலுமிச்சங்காய் கிடைக்கவே செய்யாது. இது வந்து தக்காளிங்க. விதை போட்டிருக்கேன். இதுவும் செடி வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அது ஒரு ஒர்க் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் இது வந்து முள்ளங்கிங்க. முள்ளங்கி இப்போ தான் நல்லா வந்திருக்கு. இனிமேல் தான் அது கன்று வைக்கும். இது வந்து பாவக்காய் செடிங்க. பாவக்காய்னா பெருசு கிடையாது, குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, நாட்டு பாவக்காய். அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய். ஸோ அதோட விதை போட்டிருக்கேன். நிறைய போட்டேங்க, ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து கொய்யா மரம். இது வந்து அது என்ன, இந்த கொய்யா வந்து பிங்க் கலரில் இருக்குங்க. அந்த கொய்யா மரம் ஆல்ரெடி நிறைய காய்ச்சி காயெலாம் நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால சின்னதாக இருக்குது. இப்போ திரும்ப வந்து பூ வச்சு காய் வந்திருக்கு. இது ஒரு மாமரங்க. இது வந்து மல்கோவா. இன்னும் சீசன் வரல. அப்புறம் இதை பார்த்தீங்களா, கரும்புங்க. ஒன்றும் இல்லைங்க, பொங்கலுக்கு சாப்பிட்ட கரும்பு சாப்பிட முடியாமல் மிச்சம் இருந்தது, அப்படியே ஊனி வச்சேன், வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது ஒரு மூலிகை செடி தான். இது வந்து ரொம்ப நல்லது சளிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடாதொடைங்க. இதை வந்து கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடித்தோம்னா நெஞ்சு சளி அப்படியே இறங்கிடும். அப்புறம் இது வந்து இதுங்க, அது என்ன கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. கேரளா கிழங்கு டெய்லி சாப்பிடுவாங்களே அது. இந்த கிழங்கு வந்து ரொம்ப மாவாக இருக்கும். ஸோ அதுவும் வீட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் இதை பாருங்கள், இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மரத்து பக்கத்தில் வந்தாலே இந்த பூ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது சுவாமிக்கெலாம் வைப்பாங்க. இது வந்து பவளமல்லிங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அழகாக. இதாங்க அதோட பூ. இது வந்து ஈவினிங்கில் பூத்து மார்னிங்கில் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வெண்டைக்காய். இது ஒரு மரங்க. இது வந்து மரமுல்லைன்னு சொல்லுவாங்க. முல்லைப்புலை. இது ஒரு ரகம், ரொம்ப வாசனையாக இருக்கும் இதோட ஃப்ளவர். இது வந்து மரம் மாதிரி இருக்கும்.
கொடி மாதிரி வராது. ஓகேங்களா? இது ஒரு தென்னை மரம். அப்புறம் இது வந்து பப்பாயா. வீட்டுக்கு ஒரு பப்பாயா கண்டிப்பாக இருக்கும். பழமும் நல்லது, இதோட இலையும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதனால் வீட்டுக்கு ஒரு பப்பாயா கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்புறம் இது வந்து மருதாணி மரம். இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து நம்ம கைக்கு வச்சா உடம்பு குளிர்ச்சி ஆகும். இந்த மருதாணி மரத்தை மரத்தில் இந்த இலையை என்ன பண்ணலான்னா, நம்ம நல்லா நைஸாக அரைச்சி குட்டி குட்டியாக ரவுண்டாக இது தட்டி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சோன்னா இதோட எசன்ஸ் வந்து எண்ணெயில் இறங்கும். அந்த எண்ணெயை நம்ம தேய்க்கும் போது உடம்பு குளிர்ச்சியாகும், ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நிறைய செடி இருக்குங்க. ஒரே நாளில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து வெள்ளை அரளிங்க. ஓகேங்களா? பிள்ளையாருக்கு உகந்தது. அப்புறம் இது வந்து நெல்லிக்காய் மரங்க. இங்கே பாருங்கள், தெரியும், பெரிய நெல்லிக்காய். ஓகேங்களா? இன்னும் காய் வைக்கலை. அப்புறம் இது வந்து பலாப்பழ மரம். இந்த இடம் ரொம்ப அடர்த்தி ஆகிடுச்சு, கொஞ்சம் கிளையெல்லாம் வெட்டணும். க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். அது வந்து தேக்கு. இது வந்து பாரிஜாதங்க. இந்த பூ வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒரு பூ பூக்கும் எனக்கு. கிருஷ்ணருக்கு பாதத்தில் அப்படியே வச்சு சுவாமி கும்பிடும்போது என் கவலை மொத்தமும் பறந்து போன மாதிரி இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய நாட்டு கொய்யாங்க. இது வந்து இன்னும் பெருசாக வளர்ந்தால் தான் காய் வைக்கும். இது வந்து ஆரஞ்சு மரம். ஆரஞ்சு மரம்னா இது என்ன ஆரஞ்சுன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, ஆரஞ்சு கலரில். அதாவது தொலியோடு இதை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து முள்சீத்தாங்க. இந்த பழம் நான் இந்த செடி இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வந்துட்டுருக்கு. காய்க்கிறதுக்கு எப்படியும் 2-3 வருஷம் ஆகும். இதோட பழம் வந்து கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒன்று ஆசைக்கு வீட்டுக்கு ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை மரத்தை பார்த்தீங்களா, இது வந்து ருத்ராட்ச மரம். ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். சின்ன செடியாக வாங்கி வச்சேன், ஆனால் நல்லா பெருசாக வந்துருச்சு. ஹைட் மேலே வரைக்கும் போயிடுச்சு. இதில் இன்னும் பூ காயெல்லாம் வரல. வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இது வெத்தலை கொடி. பந்தல் போட்டு எடுத்து விட்டுருக்கேன். இது வந்து வெள்ளை வெத்தலை, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காரமாக இருக்காது. நெஞ்சு சளி இருக்கும்போது இதை அப்படியே அரைச்சி ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் இதில் இந்த வெத்தலையை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் கூட பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த வெத்தலையோட டேஸ்ட்டே தெரியாது. கேட்டிங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி நான் ஒரு நாள் நம்ம சேனலில் நான் போடுறேன். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குங்க. எல்லாம் ஒரே நாளில் என்னால் காட்ட முடியல. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னோடய கார்டன் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.